ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொட்டுக்கடலை ஸ்வீட்டு ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க. 1 கப்பு பொட்டுக்கடலையை இந்த மாதிரி ஒரு பேனுக்கு மாற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா சூடு ஏறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இது நல்லா சூடு ஏறி வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வெளியில் வச்சு இதை ஆற வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஆற வச்சு வறுத்து செய்யும்போது நமக்கு இந்த ஸ்வீட்டு ஒரு 4-5 நாளைக்கு கெட்டு போகாமல் நமக்கு இருக்கும். அதனால் நம்ம ஒரு டைம் இதை வறுத்துடலாம். இந்த வறுத்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சிடலாங்க. இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். 3/4 கப்பு வெல்லம் 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். பாகு பதெல்லாம் எதுவும் செக் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் தூசிகள்லாம் இருக்குது. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி இன்னொரு பேனுக்கு மாற்றிக்கிறேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுலாங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவை உள்ளே சேர்த்த உடனேயே நமக்கு ஈஸியாக கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் இந்த கட்டிகள்லாம் நல்லா அழுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. நமக்கு ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டியாகி வந்துடும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்துடும். இந்த பொட்டுக்கடலை உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஓரளவு இந்த அளவு கெட்டி ஆனதுக்கப்புறம் இந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லீனாக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணும். நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மொத்தமாக இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒன்று திரண்டு வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்று திரண்டு வரணும். இது கூட ஒரு 4 பாதாமை இந்த மாதிரி துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெளியில் இறக்கிடலாங்க. இதை இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். உருண்டைகளாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். எக்கு மாதிரியான ஷேப்பில் கிடைக்கும். சூடாக இருக்கும்போதே இதை நம்ம செய்யும்போது இந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்வீட்டையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட்டு ரொம்ப ஹெல்த்திங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு மறக்காமல் இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.